இதுதாங்க பாறை மீன். இந்த பாறை மீன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாறை மீன் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 1/2 கிலோ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். புளி நல்லா ஒரு 50 கிராம் புளி ஊற போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், தக்காளி ஒரே பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஊற போட்டிருந்த புளியும் கரைச்சி, அதை அரைச்சிருந்த தேங்காய், தக்காளி அது கூடயே புளியும் கரைச்சி ஊற்றி, அது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே உளிச்சு வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வணக்கலாம். செவக்கிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலாவெல்லாம் எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டுறலாம். திறந்து பார்த்தா நல்லா இந்த அளவுக்கு தளன்னு கொதிக்கணும். குடிச்சு பார்த்துட்டு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற பாறை மீனை ஒன்றா சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். அடுப்பு ஸ்பீடாக எரிஞ்சிதுன்னா மீன் நல்லா வெந்து போய் உடஞ்சி போயிடும். அதனால அடுப்பு சிம்மில் வச்சிடணும். இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி ஊற்றி எல்லாம் ஒன்றா கலக்கி நீங்களும் பாறை மீன் வாங்கி குழம்பு வச்சு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்யறதுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீனெல்லாம் போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம். திறந்து பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குது, மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மெதுவாக கரண்டியில் எடுத்து பார்த்தா மீன் நல்லா வெந்துருச்சு. அப்படியே உடையாமல் நல்லா முழுசாக இருக்குது. பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை நிறுத்தி விட்டுறலாம். சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி.